கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். எசரேனி, நீ கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து துளித்து நினம் துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கடவுளை அசட்டை பண்ணுகிற ஒரு சந்ததி, அதை குறித்து ஆண்டவராகிய கடவுள் மிக கவனமாக நமக்கு எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்பொழுது அவர்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளை நிந்தித்தார்கள், எப்பொழுதெல்லாம் கடவுளை இகழ்ந்தார்கள், எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், கடவுளின் வழியை விட்டு விலகி போனார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர்களை அழைத்து வந்து அவர்கள் மனம் திரும்பிய போது அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்த அருமை கண்மலை, நம்முடைய கண்மலை, அவர் அந்த நீரூற்றாக இருந்து அவர்கள் தாகத்தை தீர்த்தார், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். அன்பான இறை மக்களே, இங்கே உங்களை நடத்தி வந்த பாதையிலே 14வது வசனத்தில் உபாகமம் 32:14 பார்க்கும் பொழுது, பசுவின் தயிரையும் ஆட்டுப்பாலையும் பாசான் தேசத்து மாடுகளின் கொழுப்பையும் உங்களுக்கு உண்ண கொடுத்தார். ஆனால் நீயோ இந்த கொழுப்பின் என்ற பதார்த்தத்தின் உணவால், இந்த சத்து நிறைந்த உணவால் உன்னுடைய மசல் பவர், இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த மசல் பவரில் தான் அநேகர் இன்றைக்கு ஜாதியை மையப்படுத்துகிறார்கள், தான் உயர்ந்தவன் என்று மையப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள், நான் உனக்கு இனத்தை கொடுக்கவில்லை, ஆனால் உனக்கு கொழுப்பை கொடுத்தேன், சக்தியை கொடுத்தேன், ஆற்றலை கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் அந்த கொடுத்த கடவுளை, அந்த ஆற்றல் கொடுத்த கடவுளை, அந்த கொழுப்பை கொடுத்த கடவுளை, ஸ்ட்ரென்த்தை கொடுத்த கடவுளை, வீரத்தை கொடுத்த கடவுளை, ஆலோசனை கொடுத்த கடவுளை, அபிஷேகம் கொடுத்த கடவுளை, உன்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்த கடவுளை, உன்னை சாக்கடையிலிருந்து எடுத்து கழுவி மார்போடு அணைத்த கடவுளை இன்றைக்கு நீ உதைத்து மறந்து போனாய். இன்றைக்கு திருச்சபையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அன்பான இறை மக்களே, எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை பணியாளர்கள், குருமார்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கும்போது அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கோ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டோம். ஆனால் எங்கோ இருந்த நம்முடைய அடிமைத்தனத்தை, நம்முடைய அடிமைத்தன நுகத்தை எடுத்து போட்டு நம்மை விடுதலையாக்கி, நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மை மனதார அவர் ஆசீர்வதித்து வந்தார். நமக்கு போசாக்கை கொடுத்தார், நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுத்தார், நல்ல ஆற்றலை கொடுத்தார். அப்படிப்பட்ட கடவுளை நம்முடைய பலத்தின் மிகுதியினால், நான் இவ்வளவு சத்து உடையவனாக இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய வல்லமை உடையவனாக இருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவனாக என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த திருச்சபையிலே நான் தான் முதல் மனிதன், நான் தான் முதல் இனம், நான் தான் இந்த திருச்சபையில் உயர்ந்த இனம், ஜனத்தில் பெருத்த ஜனம் என்று சொல்லி இன்றைக்கு பல இடையூறுகளை, அக்கிரமங்களை, கர்த்தருக்கு விரோதமான பாவமான காரியங்களை செய்து மக்களை வழிவிலகி போகச் செய்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வுக்கு விரோதமாக செயல்படுகிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அன்பான இறை மக்களே, அப்படிப்பட்ட மக்களை கடவுள் இன்றைக்கு எச்சரிக்கிறார். நீயோ உன் தேவனை உதைத்தாய் என்று சொல்லி ஏசாயா 1:4 பார்க்கும்போது, ஐயோ பாவம் செய்த ஜாதியே,
அக்கிரம பாரம் சுமந்த ஜனமே, பொல்லாதவர்களின் சந்ததியே, கெட்டுப்போன மக்கள், அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள், இஸ்ரவேலரின் பரிசுத்தரை அசட்டை செய்தார்கள், ஆகவே அவர்கள் அந்நியனாக போய்விட்டார்கள். இன்னும் நீங்கள் அடிக்கப்படுவானேன், விலகிக்கொண்டே இருக்கிறீர்களே. தலைகளெல்லாம் வியாதி, தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் தளர்ச்சி. ஆகவே இந்த முதல் அதிகாரத்தில் ஏசாயா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் அவ்வாறாக மனம் திரும்பு. உனக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற வியாதிகள், கையிலே வலி, காலிலே வலி, தலையிலே வலி, இருதயத்திலே வலி, இடுப்பில் வலி, இன்னும் முழங்காலிலே வலி, பல சரீரம் முழுவதும் நைய புடைக்கப்பட்ட வலி. ஏன்? நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரை அசட்டை பண்ணினூலாக காணப்பட்டோம். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ ஜனமே, நீ மனம் திரும்பு. எத்தனை நாட்கள் உன் இருதயத்தை தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருப்பாய், தூரமாக்கி கொண்டே போய்கொண்டிருப்பாய். இன்றைக்கு மனம் திரும்பு. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இரக்கமுள்ள துதிகளின் பிதாவே, சோத்திரத்துக்குரியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அன்பின் கடவுளை, இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தினீர். நாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை என்று அறிந்தும் கூட இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை எங்களை உறுதிப்படுத்த, மன்னிக்க, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். இந்த வருகை நாட்களில் அதை நாங்கள் தயவாய் ஏற்று உம்முடைய நாமத்தை மேம்படுத்த துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.